இஸ்ரேல், அமெரிக்கா நீங்கள் 2 பேரும் எவ்வளோ பெரிய நாடாக வேணா இருந்துட்டு போங்க. ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய சோல்ஜர்ஸை நாங்கள் நரகத்தோட பாதையில் அனுப்புவது உறுதி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எவ்வளோ தைரியம் இருந்தால், எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தால், இந்த வாரில் எவ்வளோ வின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் ஈரான் அவங்களோட மெயின் நியூஸ் பேப்பரான டெஹ்ரான் டைம்ஸில் போட்டிருப்பாங்க. நரகத்தோட பாதைக்கு வரவேற்கிறேன், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஈரானை தொட்டிங்கன்னா நரகத்தோட பாதை. இப்போ எல்லாருக்குமே அமெரிக்கன் பிரசிடென்ட் மேலே தான் பார்வை. ஏன்னா ஓப்பன் சேலஞ்ச், ஓப்பனாக நியூஸ் பேப்பர்லேயே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை சவப்பட்டி ஏற்றி நரகத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் வச்சுருக்காங்க. உலகத்தோட தலை சிறந்த இராணுவத்தில் ஒன்றான அமெரிக்காவுக்கு இவங்க சேலஞ்ச் விட்டுருக்காங்க. உலகத்தோட தலை சிறந்த இராணுவம் பேக்கில் நிற்கிதுன்ற ஒரு பயம் இல்லாமல் இவ்வளோ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஈரானுக்கு யார் தான் அந்த பலத்தை கொடுக்குறாங்க, பேக்கில் யார் தான் நிற்கிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வந்துச்சு. 2 தலை சிறந்த ஆர்மிகளை கொண்ட ஒரு நாடுகள் ஒரே ஒரு நாடை அடிச்சிட்டு இருக்காங்க. எப்பயோ இந்த போர் முடிஞ்சிருக்கணும், ஆனா இவ்வளோ நேரம் பேக் ஃபயர் பண்ணிட்டு இருக்குது ஈரான். இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓப்பன் டு யூ கைஸ். தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சுஜித்தை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.